இன்னைக்கு பார்க்க போற யூனிட் வந்து யூனிட் 4 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். பேர் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். இதில் அப்படியே வண்டியாக சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டும் இதில் தான் கவர் ஆயிருக்கும். கோல் டிரான்ஸ்போர்ட், ஹைவே டிரான்ஸ்போர்ட், டிராஃபிக், ரயில்வே, ஹார்பர் இதெல்லாம் ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அது கூடவே சாயிலையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சாயில்னா ஒன்றும் இல்லை, பேசிக்காக அந்த நம்ம ஹைவேக்கு யூஸ் பண்ணுற அந்த சாயிலை அந்த சப்கிரேட் லேயருக்காக இந்த சாயில் சாப்டரை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோவில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து நியூவாக ஆட் ஆன டாபிக்ஸ். ஈஸி தான் இந்த யூனிட்டும், ஆனால் என்ன கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும். சரி போகலாமா, டாபிக் உள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் கிளியர் தானே? ரிவிஷன் வீடியோஸும் பார்த்துருப்பீங்க, அப்புறம் இப்போ போயிட்டு இருக்க இந்த லைவ் வீடியோஸும் பார்த்துருப்பீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுலேயே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகியிருந்துருக்கணும். ஸோ 3 யூனிட்ஸ் ஓகே தானே? ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் எல்லாரும் ரெடி தானே? ஷார்ட் டைமில் எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் கொண்டு போகிறீங்க, இதுதான் உங்களுக்கும் மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்களே மைண்டில் நினச்சிக்கணும். ஆமாம் தினேஷ், நானுமே பார்த்தேன். அது நான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ சேஞ்ச் ஆகிடும், டோன்ட் வரி. அது போர்ட்டலில் கொஞ்சம் டோன்ட் வரி, நீங்கள் டிஸ்கஷனில் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும், சரி பண்ணாதீங்க. ஓகே, இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாமா? யூனிட் 4 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். இவ்வளோ பெரிய சிலபஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டை தனியாக எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் சாயில் தனியாக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிப்பன் டெவலப்மெண்ட், இது ஒரு சின்ன டேர்ம் தான். ரிப்பன் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது. அப்புறம் ரோட் டெவலப்மெண்ட் ஃபார்மேஷன், WBM ரோடோட கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது கேட்குறாங்க, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஹில் ரோட், எலமெண்ட்ஸ் இன் ஹைவே, அதான் என்னது, கேம்பர், கிரேடியன்ட், சூப்பர் எலிவேஷன். நெக்ஸ்ட் டிராஃபிக் இன்ஜினியரிங், பிரிட்ஜ் இன்ஜினியரிங், ரோட் ஆர்போரிகல்ச்சர், எக்ஸ்பிரஸ் அண்ட் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஆக்டிவா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. நெக்ஸ்ட் சாயில்ல பார்த்தோம்னா வெறும் அந்த சாயிலோட ஸ்ட்ரென்த் அண்ட் சாயிலோட கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். 3 phase சிஸ்டம் ஆஃப் சாயில், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில், அப்புறம் அட்டபர்க் லிமிட், காம்பாக்ஷன், ஷியர் ஸ்ட்ரென்த். மெயின் டாபிக்ஸ்னு பார்த்தா இந்த காம்பாக்ஷன், ஷியர் ஸ்ட்ரென்த் தான். இது போக நமக்கு நியூ ஆட் ஆன ரயில்வே அண்ட் ஹார்பர். ரயில்வே அண்ட் ஹார்பர்ல எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க சிலபஸ்ல. ஸோ ரயில்வே காம்பனன்ட்ஸ்ல ட்ராக்னா என்ன, ரயில்னா என்ன, அதோட கண்டிஷன்ஸ், சில கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, அப்புறம் பேலஸ்ட், ஸ்லீப்பர், ஜாயிண்ட், ஸோ அதெல்லாம். நெக்ஸ்ட் ஹார்பர் காம்பனன்ட் பார்ட்ஸ், ஹார்பர்லயும் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல, வார்ஃப்னா என்ன, அந்த மாதிரி டேர்ம்ஸ் மட்டும் நீங்க வந்து பார்த்துட்டு போனா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிப்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி போட்டிருக்க அந்த ஹைவேயை சுத்தி பிளானே பண்ணாம இம்ப்ராப்பரா ஏனோ தானோ டெவலப் ஆன ஏரியாஸ் ஆர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ரோடு இப்படி போயிட்டு இருக்கு, அப்படி ரோடு இல்லை, ஹைவே வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி இந்த ஏரியாவுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹைவே போட்டிருக்காங்க. நார்மல் ரோடுல ஹைவே போட்டிருக்காங்க. இந்த ஹைவேயை சுத்தி இந்த 2 சைடுமே வீடு, பில்டிங், இந்த மாதிரி பிளானிங்கே இல்லாம அதுவா க்ரோ ஆகி அதுவாவே டெவலப் ஆனது. ஓகேவா? ஸோ இந்த டெவலப்மெண்ட்னால நமக்கு என்னென்ன நடக்க சான்சஸ் இருக்கு? ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். இந்த இம்ப்ராப்பர் டெவலப்மெண்ட்னால டிராஃபிக் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இவங்க திடீர்னு இங்கேருந்து போகலாம், அது ஆக்சிடென்ட்டையும் காஸ் பண்ணும், டிராஃபிக்கையும் காஸ் பண்ணும். ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்க ஒரு ஹைவேயை சுற்றி இம்ப்ராப்பராக டெவலப் ஆன அந்த ஏரியா, அதுதான் நம்ம வந்து ரிப்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேரலா நம்ம ஒரு ஹைவேயோட பேரலா ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதுதான் ரிப்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த டேர்ம் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, தட்ஸ் வை ஐ அம் எக்ஸ்பிளைனிங். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் வழியாவே நம்ம கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்புறம் நீங்க கிளியர் ஆயிடுவீங்க.
First one. One of the following set of terms are related to curve setting in road network placing. So curve setting, curve topic பார்க்க போறோம். So curve topicல இருந்து one question கண்டிப்பா கேட்டுறாங்க. So அதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்னா curveனா என்ன types of curve இருக்கு, so எது ideal transition curve, இந்த மாதிரி பார்த்தா போதும். First curve. கர்வ்ங்கிறது எதுக்கு நமக்கு, ரெண்டு ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நமக்கு ஒரு ஸ்மூத் கர்வ் இருந்தால் தான் அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் மீட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் இருக்காது. ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ்க்காகவும் ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற எலமெண்ட் தான் கர்வ். ஸ்மூத் கர்வ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 2 types ஆஃப் கர்வ்ஸ் இருக்கு, ஹரிசான்டல் கர்வ் அண்ட் வெர்டிக்கல் கர்வ். ஸோ ஹரிசான்டல் கர்வ் அப்படிங்கிறது centrifugal force acts horizontally outwards through the CG of the vehicle. So first centrifugal force அப்படினா என்ன, centrifugal force pushing force or pulling force? Centrifugal force is pushing force or pulling force? படிச்சிருப்பீங்கல்ல, சொல்லுங்க. என்னாச்சு, எந்த ஆன்சரையும் காணோம். புஷ்ஷிங் ஃபோர்ஸ் வெஹிக்கிளை வெளியே புஷ் பண்ணும். புல் இல்ல, புல் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த நம்ம இது சின்ன வயசுல ஒரு டிராயிங் வச்சு படிச்சிருப்போம். ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு பொண்ணு வந்து ஒரு இரும்பு பாலை வந்து கயிறுல கட்டி இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இரும்பு பால் என்ன பண்ணும், நம்மள புல் பண்ண ட்ரை பண்ணும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அது. புஷ்ஷிங் வந்து நம்மள அப்படியே இழுக்க ட்ரை பண்ணும், அந்த இரும்பு பால், அந்த கயிறுல கட்டின இரும்பு பால். இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு கர்வை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மள வந்து அப்படியே புஷ் பண்ணும், நம்மளையும் அது கூடவே புஷ் பண்ணும். அந்த புஷிங் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ ஹரிசான்டல் கர்வ் அப்படிங்கிறப்போ நம்ம ஹரிசான்டல் கர்வ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளும் அப்படியே நம்ம வந்து புஷ் ஆகுறோம். ஹரிசான்டலி ஆக்ட்ஸ் த்ரூ த அவுட்வார்ட்ஸ் through the CG of the vehicle. So அந்த அவுட்வார்ட்ஸா நம்மள வந்து புஷ் பண்றது தான் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? வெர்டிக்கல் கர்வ் அப்படிங்கிறது 2 types இருக்கு, சமிட் கர்வ்ஸ் அண்ட் வேலி கர்வ்ஸ். வெர்டிக்கல் கர்வ்ஸ் எங்க கொடுப்போம், கிரேட் சேஞ்சஸ் எங்க வந்து கிரேடியன்ட் இருக்கும், அந்த கிரேடியன்ட் சேஞ்ச். ஸோ லோல இருந்து ஹைக்கு கிரேட் சேஞ்ச் ஆகும்போது கொடுக்குற அந்த கர்வ் தான் வெர்டிக்கல் கர்வ். ஸோ ஹரிசான்டலா கொடுத்தா ஹரிசான்டல் கர்வ், வெர்டிக்கலா கிரேட் சேஞ்சுக்கு கொடுத்தோம்னா அது வெர்டிக்கல் கர்வ். இதுல 2 types of curves இருக்கு, summit curve and valley curve. Summit curve convexity upwards and valley curve concavity upwards. இது important. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பார்க்க வேண்டிய இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது அடிக்கடி கேக்குறாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் acts horizontally outwards through the CG of the vehicle. இது ஓகே. இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எது டிபெண்ட் ஆகி இருக்கு, எது டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த கர்வ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். அந்த ரோட்ல போற ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள், அந்த கர்வ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடையும் ரேடியஸ் ஆஃப் த கர்வையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இந்த ஹரிசான்டல் கர்வ், சாரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? அவுட்வர்ட் புல், உள்ள இருந்து பார்க்கும்போது அது புஷ் தானே சொல்லுவோம் தினேஷ். வெளியே தள்ளுற அந்த வெஹிக்கிள் வந்து வெளியே அப்படியே போறது, தள்ளுறது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு வெஹிக்கிள் கர்வை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அப்ப அந்த கர்வ்ல வரும்போது நம்ம பஸ்லயே போயிட்டு இருக்கோம், கர்வ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், நம்ம என்ன பண்ணுவோம், கர்வோட டைரக்ஷன்ல தான் சாய்வோம். ஓகே, டர்ம்ஸ் இன் கர்வ் செட்டிங். ஸோ கர்வ்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, மினிமம் ரேடியஸ் ஆஃப் ஹரிசான்டல் கர்வ், லென்த் ஆஃப் த கர்வ். சமிட் கர்வ்க்கு ஒரு லென்த் இருக்கு, வேலி கர்வ்க்கு லென்த் இருக்கு, அது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் த ஹரிசான்டல் கர்வ். ஸோ R is equal to V square by 127 E plus F. இது வந்து எப்படி நம்ம கேட்பாங்க, மினிமம் the radius of the horizontal curve is directly proportional to V V square V cube அப்படி கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம்ல படிச்சு வச்சுக்கோங்க, V square by 127 into E plus F. ஓகே, E super elevation, F வந்து coefficient of lateral friction. Next, length of the summit curve. Length of summit curve, length of valley curve படிச்சுதான் ஆகணும் இந்த ஃபார்முலா. For stopping side distance, for intermediate side distance.
ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்க்கும் பார்க்கணும், இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் ஆர் ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கும் நம்ம பின்னாடி இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ லென்த் இஸ் கிரேட்டர் தேன் எஸ், எல் கிரேட்டர் தேன் எஸ், எல் லெஸ் தேன் எஸ். இந்த ரெண்டு கேஸ் ஒரு 2 மினிட்ஸ் தரேன், நீங்க இந்த ரெண்டு கேஸ் அப்படியே படிச்சிருங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது லென்த் ஆஃப் வேலி கர்வ். ஸோ அதுவுமே அதுல ரெண்டே ஃபார்முலா தான், இதுல வந்து 4 ஃபார்முலா இருக்கும். படிங்க. படிங்க மீன்ஸ் என்ன அர்த்தம்? பக்கத்துல நோட்ல ஸ்கிரிபிள் பண்ணணும், எழுதணும். n square by 4.4 n square by 9.6 இது ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 2s minus 4.4 by n 2s minus 9.6 by n. ஆல்ரெடி நீங்க இதை எழுதி வச்சிருக்க நோட்டா இருக்கட்டும் இல்ல ஃபார்முலா நோட்டா இருக்கட்டும் அதையும் பக்கத்துல வச்சுக்கோங்க. அதையும் ரெஃபர் பண்ணிட்டு படிங்க, அதை ரெஃபர் பண்ணிட்டு எழுதுங்க. எப்பவுமே உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல நீங்க எழுதுறது வந்து நல்லாவே மைண்ட் பிரெயின் எடுத்துக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? 4.4 9.6 இது ஞாபகம் இருக்கணும். The length of the valley transition curve is designed based on 2 criteria. என்னென்ன criteria பேஸ் பண்ணி டிசைன் பண்றாங்கன்னு பாருங்க. allowable rate of change of centrifugal acceleration of 0.6 meter per second cube and headlight distance and higher of 2 values may be adopted. So இது ரெண்டுத்தோட higher value adopt பண்றாங்க. Okay, இது important. யூஸ்வலா இந்த ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் தான் ஹையரா இருக்கும். ஸோ இதுதான் டிசைனை கவர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் எங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க? நைட் டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. The length of the valley transition curve according to first criteria, that is comfort condition க்கு check. Okay, length of valley curve வந்து என்ன 2 criteria பேஸ் பண்ணி பண்ணுவோம். என்னென்ன criteria? Rate of change of centrifugal acceleration 0.6 meter per second cube. Next headlight side distance இந்த ரெண்டுத்துல ஹையர் வேல்யூ. ஜெனரலா ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் தான் ஹையர் வேல்யூ இருக்கும். ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? நைட் டைம்ல யூஸ் பண்ணுவோம். Length of valley curve according to first criteria, that is comfort condition. So comfort condition வந்து L is equal to 0.38 nv cube square root of nv cube. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, 0.38 nv cube whole power half. நெக்ஸ்ட் செகண்ட் கிரைட்டீரியா, ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லென்த் ஆஃப் த வேலி கர்வ் அக்கார்டிங் டு த செகண்ட் கிரைட்டீரியா மே பி கால்குலேட்டட் யூசிங் L greater than S க்கு ஒரு ஃபார்முலா, L greater than S க்கு ஒரு ஃபார்முலா, less than S க்கு ஒரு ஃபார்முலா. இது மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டினாமினேட்டர்ல வந்துரும் ஒன்று. NS square divided by 1.5 plus 0.035 S. அதே இது L less than S இருந்துச்சுன்னா 2S minus இந்த டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே divided by N. ஸோ இங்கேயும் நமக்கு 2s வரும். ஸோ லெஸ் தேன் அப்படின்னு வரப்போ 2s ஆல மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடும், சாரி டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும், டிவைடட் பை n போடுவோம். ஸோ இங்கேயும் பாருங்களேன் n ஸ்கொயர் பை 4.4. ஸோ 2s ஆல டினாமினேட்டர் மைனஸ் பண்ணுறோம். 2s மைனஸ் 4.5 டினாமினேட்டர் டிவைடட் பை n போடுறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் 2s மைனஸ் 9.6 பை n. இங்கேயும் அதே மாதிரி பாருங்க 2s ஆல டினாமினேட்டர் மைனஸ் பண்ணுறோம், டிவைடட் பை n போடுறோம். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உடம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, பொத்தி பொத்தி பார்த்துக்கோங்க. உடம்பு மட்டும் சரியில்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. For summit curves, overtaking side distance should be general criterion. இங்க வந்து headlight side distance பார்த்தோமா valley curve-க்கு, where it is not feasible, intermediate side distance should be adopted as next best. Safe stopping side distance is the absolute minimum. So, safe stopping side distance அப்படின்னா என்னது? OSD. So valley curve safe stopping side distance should be adopted. So இது நம்ம பார்க்கலாம், types of side distance இது நம்ம பார்க்கலாம்.
wait, safe stopping side distance. SSD ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் தான் சேஃப் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ். அதுதான் நம்ம மினிமமா எடுத்துப்போம். மினிமமா அவ்வளோவாச்சும் அட்லீஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா? சமிட் கர்வ்ஸ்க்கு OSD ஷுட் பி த ஜெனரல் கிரைட்டீரியன், ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ். அது இது வேலி கர்வ்க்கு SSD. ஓகே, SSD தான். நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நம்ம அந்த சைட் டிஸ்டன்ஸ் வரும்போது டைப்ஸ் ஆஃப் அந்த நேம், எதுக்கு என்ன நேம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் டேர்ம்ஸ் ஆஃப் கர்வ்ஸ், டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் கர்வ்ஸ். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வ், டான்ஜென்ட் லென்த், லென்த் ஆஃப் கர்வ், கார்ட், மிட் ஆர்டினேட், டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஸோ இதெல்லாமே வந்து கர்வோட டேர்ம்ஸ். ரேடியஸ் ஆஃப் கர்வ்னா நமக்கு தெரியும், ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஆர்க் ஆஃப் த கர்வ், அது ரேடியஸ் நார்மலாக இருக்க ரேடியஸ் தான். டான்ஜென்ட் லென்த், பாயிண்ட் ஆஃப் curvature to point of intersection, and point of intersection or point of intersection to point of tangency. So first அதுக்கு முன்னாடி point of curvature னா என்ன, point of intersection னா என்னன்னு தெரியணும்ல. So point of curvature அப்படின்னா என்னன்னா beginning of the curve. So இந்த curve ஓட beginning இதான் point of curvature, starting point. ஸ்ட்ரெயிட்ல இருந்து கர்வா மாறுற அந்த பாயிண்ட் தான் beginning of the curve, that is point of curvature. ஓகேயா? பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி, பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சிங்கிறது இதோட ஆப்போசிட், எண்ட் ஆஃப் த கர்வ். ஸோ கர்வ்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைனா மாறுறது. ஸோ இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி. ஸோ நான் ஏன் ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, பேக்ரவுண்டில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஈஸியாக இருக்கிறது ஆப்வியஸாக நீங்கள் படிச்சிருவீங்க உங்கள் ரிவிஷன் நோட்ஸ், உங்கள் நோட்ஸ்லேயே ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போனால் நல்லா இருக்குங்கிறனால மிக்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் டூ டேஞ்சன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். இப்போ இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் அண்ட் கர்வ் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அது கனெக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த 3 இது பார்த்தாச்சா? இப்போ டான்ஜென்ட் லென்த்னா என்ன? PC to PI, இதுதான் டான்ஜென்ட் லென்த். ஸோ அதே மாதிரி இந்த சைடு PI to PT. ஓகேவா? நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த கர்வ், length along the arc, that is PC to PT. PC ல இருந்து PT, அதாவது இந்த கர்வோட லென்த், அப்படியே அந்த ஆர்க்கோட லென்த், இதுல இருந்து PC ல இருந்து PT. ஸோ நமக்கு இப்படி டைரக்டா கர்வோட ஹோல் கர்வோட லென்த் என்ன, லென்த் ஆஃப் த கர்வ்னு கேட்கலாம். இல்லைனா ஃப்ரம் PC to PT நம்ம மீட்டர்ல எழுதுற லென்த் என்ன அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கார்டு, PC and PT ஓட கனெக்ஷன். PC and PT ஓட கனெக்ஷன், இதுதான் நம்ம வந்து கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி, இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சதான் ஒரு சர்க்கிளோட கார்டு என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் மிட் ஆர்டினேட், மிட் பாயிண்ட் ஆஃப் த கார்டு டு மிட் பாயிண்ட் ஆஃப் த கர்வ். ஸோ கார்டோட மிட் பாயிண்ட் பிளஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் த கர்வ், கர்வோட மிட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளோட மிட் ஆர்டினேட், மிட் போர்ஷன். நெக்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், டைரக்ஷன் சேஞ்ச் அட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இதுதான் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுல, ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷன், அப்போ நம்ம மெஷர் பண்ணுற ஆங்கிள் தான் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது டேஞ்சென்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், 2 டேஞ்சென்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இருக்கிற மீட்டிங் பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் டைரக்ஷன் சேஞ்ச் நடக்குது, அங்கே பார்க்குற ஆங்கிள் தான் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆர் சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அபெக்ஸ் லென்த். அபெக்ஸ் லென்த்னா என்ன? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் டு சென்டர் ஆஃப் த கர்வ். அபெக்ஸ்னா என்ன? சின்ன வயசுல நம்ம ஞாபகம் வச்சு படிச்சிருப்போம், நீங்க படிச்சீங்களான்னு தெரியல. அபெக்ஸ்னா மூக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சு படிச்சிருப்போம். ஸோ அந்த அபெக்ஸ் அப்படிங்கிறது சென்டர்ல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து சென்டர் ஆஃப் த கர்வ். ஓகேவா? மிட் ஆர்டினேட் மாதிரி, மிட் ஆர்டினேட் கார்டு ரிலேட் பண்ணி சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரிலேட் பண்ணி மிட் சொன்னோம்னா அது என்னது? அபெக்ஸ் லென்த். ஓகேவா?
ஸோ இவ்வளோதான் கர்வ் ஓடுது. இப்போ நெக்ஸ்ட் டிரான்சிஷன் கர்வ். பேசிக்காக டிரான்சிஷன் கர்வ்னா என்ன? டிரான்சிஷன் அது ஒரு டிரான்சிஷன் நடக்குது. டிரான்சிஷன் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்லேருந்து கர்வ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அங்கே ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கிறதுக்காக அந்த சைடில் நம்ம கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் கர்வ் தான் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்லேருந்து கர்வாக மாறும்போது இந்த ஸ்டார்டிங்கில் கொடுக்கறது தான் டிரான்சிஷன் கர்வ். ஸோ அந்த டிரான்சிஷன் கர்வ் என்னென்ன டைப்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பைரல், லெமினிஸ்கேட், cubic parabola, that is 3-degree parabola, cubic parabola. So இது ideal shape என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஹைவேக்கு ideal shape for transition curve வந்து spiral. ஹில் ரோடுக்கு ஜென்ரலா என்ன கர்வ் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாலும் ஸ்பைரல். ஓகேவா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கொஸ்டினுக்கு வரலாமா? One of the following set are related to curve setting in road placement. Parabola, hyperbola, circle இல்ல. Angle, chord, center line. Angle, chord, okay. Angleனா என்ன ஆங்கிள்னு நமக்கு சொல்லல. chord, center line இருக்கு, okay. Apex distance, unit chord and tangent length. இதுதான் ஆன்சர். ஓகேவா? cursor point இந்த arrow mark சொல்றீங்களா? பிடிஎஃப்ல யூஸ் பண்ணும்போது தானே? இல்ல பென்னோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணவா? ஓகே, இப்போ ஓகேயா? கலரும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ஓகேயா? இப்போ ஓகேயா சந்தியா? cursor point. Okay. Next one. Super elevation on a curved road cannot be provided at. So super elevation அப்படின்னா என்ன first? In order to counteract the effect of centrifugal force and to reduce the tendency of the vehicle to overturn and skid. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த கர்வ் ஆர் ஒரு ரீஜன்ல நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட எஃபெக்டை வந்து கவுண்ட்ராக்ட் பண்றதுக்கும் to reduce the tendency of vehicle to overturn or skid. The effects of super elevation என்னன்னு கேட்பாங்க. ஓவர் டர்னிங் ஆர் ஸ்கிட் நடக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இங்கேருந்து புஷ் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ இங்கேருந்து இப்படி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா ஓவர் டர்னிங் அண்ட் ஸ்கிட் இல்லாம ப்ரிவென்ட் ஆகும். ஸோ அந்த அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த பேமெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ரேஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ். அதுதான் சூப்பர் எலிவேஷன். ஓகேவா? ஸோ இதுவே ஒரு கொஸ்டின், இன்னர் எட்ஜா அவுட்டர் எட்ஜா அப்படின்ட்டு நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவுட்டர் எட்ஜ் இஸ் ரேஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ் by providing a transverse slope throughout the length of the horizontal curve. So throughout the length of the horizontal curve நம்ம ஒரு slope provide பண்றோம். This transverse inclination is known as super elevation or cant or banking. So இது ரொம்ப important. Other names அடிக்கடி கேட்பாங்க. Super elevation is also called as cant. It is also called as banking. So இதை வந்து எப்படி ரேஷியோவா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா height of the outer edge with respect to the horizontal width. Horizontal width. Okay, it is provided to counteract the centrifugal force on moving vehicles at horizontal curves. So formula பாருங்க, E is equal to V square by 225R. Very very important. So E வந்து இதுல percentage இருக்கும், speed in kilometer per hour, radius of curve in meters. ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டான டேப்லோ காலம் இதில் அதே மாதிரி இங்கே டேப்லோ காலம்ஸ் நிறைய வரும். எந்த பிளேனுக்கு எந்த மாதிரி கிரேடியன்ட் கொடுக்கணும், கேம்பர் கொடுக்கணும். ஸோ கிரேடியன்ட் அண்ட் கேம்பர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேம்பர் கிராஸ் ஸ்லோப் அதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிளெயின் டெரைன் 7%, ஸ்னோ பவுண்ட் ஏரியா 7%, ஹில்லி ஏரியா பட் நாட் ஸ்னோ பவுண்ட் 10%, வித் ஸ்னோ வித்தவுட் ஸ்னோன்னு கேட்பாங்க.
இன்னொரு கொஸ்டின், tilting of the road surface at the curve. Tilting of road surface at the curve. எதோட டெஃபினிஷன்? tilting of road surface at the curve. இருக்க டாபிக்லயே क्वेश्चन கேக்குறேன், ஏன் இதுக்கு ஆன்சரே வர மாட்டேங்குது? சூப்பர் எலிவேஷன் தானே. கர்வ்ல நம்ம கொடுக்குற ஒரு tilting, நம்ம என்ன சொல்றோம், அந்த ரைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா tilt பண்ணிருக்கோம்னு சொல்றோம். இப்பெல்லாம் கேட்பாங்க, இப்பெல்லாம் क्वेश्चन கேட்பாங்க. சோ அதுக்கு தான் வேற ஒரு வேர்ட்ஸ்ல நான் சொல்றேன். Which element in highway prevents the skidding and overturning by balancing the centrifugal force அப்படின்னு கேட்பாங்க. என்னது? சூப்பர் எலிவேஷன் தான். இப்ப क्वेश्चनக்கு வரலாம். Second one B யா? ஓகே, ஃபர்ஸ்ட் சூப்பர் எலிவேஷன் ஆன curved road cannot be provided at, எங்க ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கர்வேச்சர். பாயிண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கர்வேச்சர் அப்படின்னா என்னன்னா, ஒரு டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இருக்குல்ல, ஒரு கர்வ் ஒரு டைரக்ஷன்ல போகும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு கர்வ் போகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கர்வ் ஒரு டைரக்ஷன்ல போகுது, இன்னொரு கர்வ் இன்னொரு டைரக்ஷன்ல போகுது, டக்குன்னு அந்த அந்த இடத்துல நம்ம கர்வ் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு கர்வ் கொடுப்போம். ஓகேவா? கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டு அப்புறம் கர்வ் கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல நம்மளால சூப்பர் எலிவேஷன் உடனே ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபார்வர்ட் டேஞ்சன்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ டயக்ராம் பார்த்தோம்ல, இதுல இந்த சைடு இருக்கிறதா ஃபார்வர்ட் டேஞ்சன்ட், ஃப்ரண்ட்ல டுவர்ட்ஸ் அப்படியே ரோடு போற போக்குல இருக்கிறது. பேக்வர்ட் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங், அந்த ஸ்ட்ரெயிட்ல இருந்து கர்வுக்கு ஸ்டார்டிங் இருக்கு, அந்த டேஞ்சன்ட் தான் பேக்வர்ட் டேஞ்சன்ட், பேக் டேஞ்சன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம். பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது என்னன்னா, அவுட்டர் எட்ஜும் இன்னர் எட்ஜ் ஆஃப் த பேமெண்ட்டும் வந்து சேம் லெவல்ல இருக்கிறது, அதான் பாயிண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஸோ சேம் லெவல்ல இருக்கும்போது இந்த சேம் லெவல் எப்போ நடக்கும், பேமெண்டோட ரொட்டேஷன்ல நடக்கும். தட் இஸ் பேமெண்டோட சேஞ்ச் ஆர் பேமெண்ட்டை டில்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நடக்கும். இன்னர் எட்ஜும் அவுட்டர் எட்ஜும் சேமா இருக்கிறது. ஸோ ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணனால தான் அது சேமா இருக்கும். ஸோ இட் ஹேப்பன்ஸ் டியூரிங் த ரொட்டேஷன் ஆஃப் த பேமெண்ட். இது வந்து ஒரு டெம்பரரி கண்டிஷன் தான், இது வந்து ஒரு ஐடியல் கண்டிஷன் மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்ட், ஸ்டார்ட் ஆர் எண்ட் ஆஃப் த கர்வ். ஸோ அங்கே கண்டிப்பாக நம்ம என்ன கொடுத்தாகணும், சூப்பர் எலிவேஷன் கொடுத்தாகணும். பாயிண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கர்வேச்சர்ல டேரக்டா சூப்பர் எலிவேஷன் கொடுக்க முடியாது. என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் தூரத்துக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் டு கர்வ் இருக்குல்ல, அங்க சூப்பர் எலிவேஷன் கொடுக்கணும். ஓகேவா? அப்படி நம்ம உடனே கொடுத்தோம்னு வைங்களேன் சூப்பர் எலிவேஷனை, அப்ப அந்த ரிவர்ஸ் டைரக்ஷன், ஆக்சுவலா ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு, ஒரு நார்மலா ஒரு கர்வ் போயிட்டு இருக்கு, அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி போகுது, உடனே நம்ம சூப்பர் எலிவேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா டக்குன்னு ரிவர்ஸ் ஆகுது. டக்குன்னு ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு என்னது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. அதுக்காக இந்த கர்வ் சேஞ்சுக்கு நடுவுல ஒரு டிரான்சிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் எலிவேஷன் கொடுக்கலாம். Next one. Highway capacity is defined as the total number of vehicles. Okay, next traffic engineering oda terms. Traffic engineering. So traffic engineering la வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபுல்லா இந்த terms எல்லாம் first நல்லா பாத்துருங்க. First, traffic volume or flow of the traffic அப்படின்னு சொல்லுவோம். So traffic volume, so volume எவ்வளோ, அந்த மொத்தமா ஒரு இடத்துக்கு எவ்வளவு இருக்குங்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பர் யூனிட் டைம். ஓகேவா? ஒரு நாளா இருக்கலாம், இல்ல ஒரு ஹவரா இருக்கலாம்.
நின்று நம்ம எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த ஏரியாவை கிராஸ் ஆகுது, அந்த பாயிண்ட்டை கிராஸ் ஆகுது, ஆர் ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபைட் பாயிண்ட் எடுத்திருக்கோம்னா அந்த பாயிண்ட்ல எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் நிக்குது அப்படின்னு பாக்குறது தான் டிராபிக் வால்யூம். இட் இஸ் நோட்டேட்டட் பை கியூ. கியூ ஓகேவா? டிராபிக் வால்யூம் கியூ, நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பர் டைம். இது வந்து டிராபிக் வால்யூம், வெஹிக்கிள்ஸ் பர் டே. இது ஹைவே கெப்பாசிட்டி அப்படின்னு இதுவும் ஹைவே கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஹைவே கெப்பாசிட்டி ஒரு குறிப்பிட்ட இடம், அது வந்து ஒரு லேனா இருக்கலாம். ஸோ வெஹிக்கிள் பெர் ஹார் பெர் லேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஹைவே கெப்பாசிட்டி. ஹைவே கெப்பாசிட்டி சில நேரம் வெஹிக்கிள் பெர் ஹார்லயே நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுல டிராபிக் வால்யூம்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஆவரேஜ் டெய்லி டிராபிக், annual average daily traffic and design hourly volume. So average daily traffic அப்படின்னா என்ன? average number of vehicles per day over a period. அதாவது over a period, ஒரு இயருக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு 1 இயருக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் பர் டேல இருக்குங்கிற அனாலிசிஸ் எடுப்போம். அதுதான் என்னது? ஆவரேஜ் டெய்லி டிராபிக். ஸோ ஏடிடினா என்னன்னு கேட்பாங்க. ஆனுவல்னு ஒரு வேர்டை மாத்தி கொடுப்பாங்க. ஸோ ஆவரேஜ் டெய்லி டிராபிக். நெக்ஸ்ட் ஏஇடிடி, ஆனுவல் ஆவரேஜ் டெய்லி டிராபிக். டோட்டலா எவ்வளவு ஆனுவல் டிராபிக் இருக்கு. இங்க நம்ம வந்து என்ன பாக்குறோம்? 1 இயர்க்கு 1 டே பர் டேக்கு எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் பாக்குறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம், அதாவது 1 இயர்க்கு ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ இருக்குன்றது பாக்குறது. ஆனுவல் ஆவரேஜ், மொத்த ஆனுவலுக்கும் ஆவரேஜ் எடுக்குது. ஆனுவல் டிராபிக் இங்க கண்டுபிடிச்சிருப்போம். ஆனுவல் டிராபிக், அந்த ஆனுவல் டிராபிக் டிவைடட் பை 365 டேஸ். இங்க சிங்கிளா கண்டுபிடிக்கிறோம். இங்க ஆனுவலா கண்டுபிடிச்சு அதை 365 டிவைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டிசைன் ஹவர்லி வால்யூம். டிசைன் ஹவர்லி வால்யூம் அப்படிங்கிறது ஹவர்லி டிராபிக் வால்யூம் யூஸ்டு ஃபார் த டிசைன். ஜென்ரலா நம்ம என்ன எடுத்துப்போம்? 30th ஹவர்லி வால்யூம் தான் டிசைனுக்கு எடுத்துப்போம். 30th ஹவர்லி வால்யூம், அந்த 30th ஹவர்ல என்ன பாஸ் ஆகுது, எவ்வளோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்காது. எவ்வளவு டிராபிக் வால்யூம் இருக்கோ அதுதான் நம்ம டிசைன் பர்பஸ்க்கு எடுத்துப்போம். ஓகேவா? இது என்ன ஒரு கொஸ்டினா கேட்பாங்க, எத்தனை ஹவர்லி வால்யூமை நம்ம வந்து லீவ் பண்ணிடுவோம், எத்தனை ஹவர்லி வால்யூமை விட்டுருவோம் அப்படின்னு கேட்பாங்க. 30th தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ மிச்சம் இருக்க ஃபர்ஸ்ட் 29th நம்ம விட்டுருவோமா? ஸோ இது ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 29th ஹவர்லி வால்யூம் வந்து நம்ம கன்சிடர் டிசைனுக்கு எடுத்துக்க மாட்டோம். 30th ஹவர்லி வால்யூம்ல இருந்து எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் traffic density. Traffic density is noted as K. So volume को density को நல்லா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு லென்த் ஆஃப் ஒரு மீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் நிற்குது. ஸோ வெஹிக்கிள்ஸ் பர் கிலோமீட்டர், வெஹிக்கிள்ஸ் பர் கிலோமீட்டர். ஸோ யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் வெஹிக்கிள் பர் ஹார், டிராஃபிக் டென்சிட்டி வெஹிக்கிள் பர் கிலோமீட்டர், பர் லென்த் ஆஃப் ரோடுக்கு எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் நிற்குது, அதுதான் டிராஃபிக் டென்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் இது போக நீங்க ஸ்பீட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸ்பாட் ஸ்பீட்னா என்ன, ஸ்பேஸ் மீன் ஸ்பீட்னா என்ன, டைம் மீன் ஸ்பீட்னா என்ன. சார் ரிவிஷன் கிளாஸ்லேயே எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பாருங்க. ஓகேவா? இந்த கிளாஸ் முடிச்சுட்டு கூட நீங்கள் பாருங்க, தப்பு கிடையாது. அதில் எல்லாமே கவர் ஆயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக அந்த ரிவிஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு போனாலே போதும். உங்களுக்கு இந்த ஜேடிஓக்கும் சரி ஏஇக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொன்னதை தான், ரிவிஷன் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சேம் அதே தான் நான் சொல்கிறேன். அதுவும் நாங்கள் கண்ணால் அந்த கொஸ்டின் அப்படியே பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. ஸோ அதே தான் ஜேடிஓக்கும் சொல்கிறோம். ரிவிஷன் வீடியோஸ், இப்போ இந்த லைவ் வீடியோஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், அவ்வளோதான். இதை மட்டும் நல்லா அப்படியே பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு சாலிடாக ஓப்பனாக சொல்லணும்னா என்ன தெரியுமா, ஒரு சாலிடாக 1 யூனிட்டுக்கு 1 hour தான் ஆகும் ரிவிஷனுக்கு. சீரியஸ்லி நீங்கள் அதை அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களே பூஸ்ட் பண்ணுங்க. ஓகே, traffic density is number of vehicles per length of the road. Next PCU, passenger car unit. Passenger car unit. So passenger car unit அப்படின்னா என்னன்னா, it is a measure to convert different type of vehicles இருக்குல்ல, பெரிய பெரிய vehicles இருக்கு, மீடியம் vehicles இருக்கு, ஸ்மால் vehicles இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே வெஹிக்கிள், ஒரே ஒரு ஃபேக்டரா நம்ம வந்து மாற்ற போறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபேக்டர் எடுத்து போல, அந்த ஃபேக்டர் தான் பேசஞ்சர் கார் யூனிட். ஓகேவா? ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸை
டிஃபரண்ட் சைஸஸை நம்ம வந்து ஒரே சைஸாக ஒரு மெஷருக்கு நம்ம எடுத்துப்போம். அதான் பேசஞ்சர் கார் யூனிட். இட் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் த டிராஃபிக் ஃப்ளோக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள் டைப்ஸ் இன்டூ ஈக்விவேலண்ட் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் கார்ஸ். ஸோ அந்த ஒரே மாதிரி எடுத்துக்கிறத வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா பேசஞ்சர் காரை வந்து பேஸாக எடுத்து அந்த இப்போ ஒரு ட்ரக் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரக் வந்து எத்தனை டைம்ஸ் ஆஃப் பேசஞ்சர் காரா இருக்கும். ஒரு கார் நார்மல் கார் ஒரு ட்ரக் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு காருக்கு சமமா இல்ல 2 காருக்கு சமமா 3 காரு சமமா அப்படின்றத பாக்குறத பேசஞ்சர் கார் யூனிட். ஓகேவா? ஸோ கார் வந்து காருக்கு பேசஞ்சர் கார் யூனிட் என்ன 1 தான். ஏன்னா நம்ம கார் தான் ரெஃபரன்ஸா எடுத்து வச்சுக்கிறோம். காரே கார் சைஸ்ல இருக்கு. ஸோ 1. நெக்ஸ்ட் ட்ரக் எத்தனை கார் சைஸா இருக்கலாம் 3 இருக்கலாம். ஸோ 3 பேசஞ்சர் கார் யூனிட். நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து கார் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. சைக்கிள் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஹாஃப் ஆஃப் த கார்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹாஃப் ஆஃப் த பேசஞ்சர் கார் யூனிட் அவ்வளவுதான். ஓகே. இப்போ இதை பார்த்தோம்னா நம்ம Q is equal to K into V. இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேயே நீங்கள் யூனிட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். வெஹிக்கல் பர் ஹாரா கியூ. கேங்கிறது என்னது டிராஃபிக் டென்சிட்டி. வெஹிக்கல் பர் கிலோமீட்டர். வெஹிக்கல் பர் கிலோமீட்டர். பிங்கிறது ஸ்பீட் இஸ் இன் கிலோமீட்டர் பர் ஹார். எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு ஹாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் வெஹிக்கல் பர் ஹார் அப்படின்னு கிடைக்கும். கேல கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. Q is equal to KV. இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தியரிட்டிக்கல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. தியரிட்டிக்கல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டினா என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, டிராஃபிக் வால்யூம் தான். ஆனால் அந்த டிராஃபிக் வால்யூம் இன் ஐடியல் கண்டிஷன் இந்த சென்ஸ் எந்த ஜாமும் இல்லாமல் எந்த டிலேவும் இல்லாமல் எந்த ஒரு கன்ஜெஷன் இல்லாமல். அது ப்ராக்டிகலி பாசிபிளா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிலே இருக்கும், ஜாம் இருக்கும், ஏதாவது ஒரு கன்ஜெஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லாமல் இருக்கும்போது எடுத்துக்கிறதா தியரிட்டிக்கலி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. தியரிட்டிக்கலாக நம்ம என்ன எடுத்துப்போம்? எதுவுமே இல்லைன்னு தானே எடுத்துப்போம். ஸோ C is equal to 1000 V/S. V கிலோமீட்டர் பர் ஹார். எஸ்ங்கிறது என்னன்னா சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் பிட்வீன் த வெஹிக்கல். ஒரு வெஹிக்கிள்க்கும் இன்னொரு வெஹிக்கிள்க்கும் இருக்கிற சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங். ஸோ இது யூனிட் என்ன? வெஹிக்கிள் பர் ஹார் பர் லேன். இந்த ஃபார்ம்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. SSC இருக்கட்டும், AE இருக்கட்டும், JDO இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கேட்டிருக்காங்க. டைரக்டா இந்த ஃபார்ம்ல மட்டும் கேட்பாங்க. C is equal to 1000 V/S. C is equal to 1000 V/S. ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஹைவே கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as the total number of vehicles. சொல்லுங்க. ஹைவே கெப்பாசிட்டி டிராஃபிக் வால்யூம்னு சில நேரம் சொல்லுவோம். ஸோ அதை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கெப்பாசிட்டி வால்யூம். குட் சந்தியா, வெரி குட். வெரி குட் ரம்யா, தீபலக்ஷ்மி, விஷ்ணு, குட். வினிதா, குட். சூப்பர். that can pass a given point in a unit period of time. அவ்வளவுதான். இந்த மாதிரி தெளிவா கிளியரா படிச்சிட்டீங்கனாலே போதும். C is equal to 1000 into V/S. இதுல எஸ்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. நம்ம JDOலயே கேட்டிருக்காங்க. ஃபார்முலா கொடுத்துட்டு இதுல S stands for அப்படின்னு கேட்பாங்க. 1000 V/S. V kilometer per hour. S center to center spacing between the vehicle. So capacity நம்ம ஆல்ரெடி சொன்ன capacity வால்யூம் எல்லாமே vehicle per hour. So per lane. ஓகேவா சரவணன்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. As per IRC, the traffic volume study is carried out for rural roads continuously during harvesting and earn season. Earn season is nothing but lean season. ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறப்போ செழிப்பா இருக்கிற டைம். லீன் சீசன் அப்படிங்கிறப்போ எதுவுமே இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற டைம். அதுதான் லீன் சீசன் சொல்லுவோம். ஸோ இந்த 2 சீசனுக்கு ரூரல் ஏரியாஸ்க்கு நம்ம டிராஃபிக் வால்யூம் ஸ்டடி வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிராஃபிக் வால்யூம் ஸ்டடி எப்போ பண்ணுவோம்? குட். 7 days வீக்லி பண்ணுவோம். 14 days 21 days சொல்லுவாங்க. 14 days ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம 7 days வீக்லி கண்டுபிடிச்சிட்டாலும் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 21 days அப்படிங்கிறது டூ லாங்கர். அவ்வளோ லாங்கர் நமக்கு பண்ண முடியாது. ஆன்சர் இஸ் 7 days. குட், வெரி குட், சூப்பர். The overall road density in the country should be increased to
82 kilometer per 100 square kilometer area by the year 2001 according to இது எந்த road plan? Next important topic, basic topic, road plan. Okay, first 20-year road plan. நாக்பூர் பாம்பே லக்னோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ கதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாம்பேக்கு போறதே ஒரு லக்கு அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ நாக்பூர் பாம்பே லக்னோ NBL. நாக்பூர் பாம்பே லக்னோ ஃபர்ஸ்ட் 20-year பிளான், செகண்ட் தேர்ட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 20-year பிளான் தான் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். 1961 இதுவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை இயர்ஸ் முன்னாடி முடிஞ்சது, எந்த ரோட் பிளான் சீக்கிரமா முடிஞ்சது, எந்த இயர்ல முடிஞ்சது. ஸோ 1943 to 63 டிசைன்டு பீரியட், அதுல 1961 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அடுத்த உடனே அடுத்த ரோட் பிளான் போட்டாங்க 61 to 81, நெக்ஸ்ட் 81 to 2001. ஸோ ஒவ்வொரு 20 இயர்ஸ் கேப். அந்த 20 இயர்ஸ்ல 43 to 63ல 61ல முடிச்சனால 61 to 81, 81 to 2001. ஓகேவா. நெக்ஸ்ட் ரோட் டென்சிட்டி டிசைன் டென்சிட்டி என்ன போட்டிருந்தாங்க, 16 கிலோமீட்டர் டார்கெட்டா வச்சிருந்தாங்க. ஆர் டார்கெட்டட் டென்சிட்டி அப்படின்னு கேட்கலாம். 1630 to 82, 1630 to 82. கைடன்ஸ் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் IRC. லாஸ்ட் ஒன் மட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா. இந்த டேப்லோ காலம் இம்பார்ட்டன்ட், ஈஸி தான். என்ன கேட்டிருந்தாங்க, 82 கிலோமீட்டர் பர் 100. 82ங்கிறது என்னது, 1630 to 82. தேர்ட் 20-year road plan. Answer is B. Next one, arterial road come under the category of which road? Arterial road. அடுத்த டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக், பேசிக்ல இருந்து கேட்கணும் அப்படின்னா நமக்கு இது கேட்பாங்க. Okay, classification of roads based on usage, carriageway as per IRC. Based on usage, carriageway IRC படி, லக்னோ ரோட் பிளான் படி, அர்பன் ரோட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் யூசேஜ். இது போக இன்னொன்று இருக்கு, பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரல் ஒர்க் படி ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் பேமெண்ட்னு இருக்கும். அது நமக்கு தெரியும். ஸோ நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ பேஸ்ட் ஆன் த யூசேஜ் படி ஆல் வெதர் ரோட்ஸ் அண்ட் ஃபேர் வெதர் ரோட்ஸ், எல்லா வெதருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ரஃப் ரோட்ஸ். ஃபேர் வெதர் ரோட்ஸுங்கிறது நல்ல வெதரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரெய்னி வெதரில் என்ன ஆகும், சதசதன ஆகிடும். ஃபேர் வெதர் ரோட்ஸ். நெக்ஸ்ட் கேரேஜ்வே, பேவ்டு ரோட்ஸ் அண்ட் அன்பேவ்டு ரோட்ஸ். கேரேஜ்வேங்கிறது என்னது, சென்ட்ரல் எங்க நம்ம வெஹிக்கிள் போகுதோ அதான் கேரேஜ்வே. ஸோ கேரேஜ்வே அது பக்கத்தில் இருக்க இந்த ஷோல்டர்ஸ், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் நமக்கு ஃபார்மேஷன் பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா, ஃபார்மேஷன் பிட். நெக்ஸ்ட் ஆஸ் பர் ஐஆர்சி படி நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே. ப்ரீவியஸ் ஸ்லைடா இதுவா ரம்யா? இதை மட்டும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அது வைக்கவா? இதெல்லாம் பிடிஎஃப்ல இருக்குமா? பிடிஎஃப்ல மீன்ஸ் இது உங்களுக்கு நோட்ஸா அப்லோட் ஆகும். இந்த பிபிடி உங்களுக்கு நோட்ஸா அப்லோட் ஆகும். ஓகே ரம்யா, நான் இது முடிச்சுட்டு வச்சிடுறேன். நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோடு. ஓகேவா. நெக்ஸ்ட் லக்னோ ரோட் பிளான் படி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு போட்டாங்க. அந்த பிரைமரியில என்னெல்லாம் வரும்னா பெரிய பெரிய ரோடு, எக்ஸ்பிரஸ் வேஸ் அண்ட் நேஷனல் ஹைவேஸ் வரும். செகண்டரி ரோட்ல வந்து ஸ்டேட் இதே வந்து ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஐஆர்சி சொன்னதையே ஸ்பிளிட் பண்ணிருக்கிறது தான் லக்னோ ரோட் பிளான். பிரைமரியில எக்ஸ்பிரஸ் வே, நேஷனல் ஹைவே, செகண்டரியில வந்து ஸ்டேட் அண்ட் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, டெர்ஷரியில வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் வில்லேஜ் ரோடு. ஓகேவா. இப்போ அர்பன் ரோட்ஸ்ல ஆர்டீரியல், சப் ஆர்டீரியல், கலெக்டர் அண்ட் லோக்கல் ஸ்ட்ரீட். ஆர்டீரியல், சப் ஆர்டீரியல், கலெக்டர் அண்ட் லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ், இதெல்லாம் அர்பன் ரோட்ஸ். இது போக என்னென்ன இது இருக்கு, ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் அண்ட் ரிஜிட் பேமெண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரல் ஒர்க். ஓகேவா. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இது நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ரம்யா இது முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்றேன். Grid and star for Nagpur and Lucknowக்கு square and block. பாம்பேக்கு
தேர்ட் 20-year பிளான் ஆல்சோ ஃபார்முலேட்டட் பை ஐஆர்சி. தேர்ட் 20-year பிளான் வந்து கைடன்ஸ் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. தேர்ட் 20-year பிளான் வந்து யார் பண்ணாங்க அப்படின்ட்டு கைடன்ஸ்ல ஐஆர்சியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ஹைவே ரிசர்ச் போர்டெல்லாம் கொண்டு எடுத்துட்டு வருவாங்க. ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா. பாம்பே கிடையாது. எஸ், ஓகே. நானும் பிளாங்கா படிச்ச மாதிரி தான் ஞாபகம். உங்களுக்கு ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் டேப்லோ காலம்னா டேப்லோ காலம் அப்படியே கேட்பாங்க. ஸோ இந்த டேப்லோ காலம் இம்பார்ட்டன்ட். கேம்பர், கிரேடியன்ட், சூப்பர் எலிவேஷன், இந்த டேப்லோ காலம்லாம் இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க நல்லா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் இதுவும் சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே ஓகே வினிதா, தேங்க்யூ தேங்க்யூ சரவணன். ஓகே, இது நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா ஆஸ் பர் லக்னோ ரோட் பிளான் எவ்வளோ டைப்ஸாக இருக்கு, மேஜர் டைப்ஸ் எவ்வளோ, மைனர் டைப்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. மேஜராக 3 இருக்கு, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அதுக்கு கீழே சப் எவ்வளோ இருக்கு, ஒன்றுத்துக்கும் 2 இருக்கு. ஐஆர்சி படி எவ்வளோ இருக்கு, மொத்தம் 5. அதே மாதிரி அர்பன் ரோட்ஸ் கிளாசிஃபிகேஷன் எத்தனை, 4. ஸ்ட்ரக்சரல் ஒர்க் படி எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஃபிளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் 2 இருக்கு. ஓகேவா? இப்போ சொல்லுங்க ஆன்சர். ஆர்டீரியல் ரோடு கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் விச் ரோடு? ஆர்டீரியல் ரோடு கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் விச் ரோடு? சூப்பர், அர்பன். ஓகே. If the stopping side distance for a highway is 91.4 meter, then its intermediate side distance is. சைட் டிஸ்டன்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, யூடியூப்ல இருக்காங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணி மிச்சத்தை நீங்க பார்த்துக்கலாம்.